பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாவிஷ்ணு அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். மகாவிஷ்ணுவை பற்றி நிறைய பேர் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவரோட சேனல்ஸ் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒருத்தரை பேச கூப்பிடும் பொழுது அவர் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்கூலில் எப்படி பேசியிருக்காருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். அப்புறம் அவர் வந்து சேனல் வச்சுருக்காரு, அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்ருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வந்து நானுமே பார்த்தேன். அதில் எங்கேயுமே வந்து ஊனமுற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு, நிறையா நன்கொடை அளிச்சிருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, அதாவது அவதூறாக பேசிட்டாரு, வழக்கு போட்டிங்க, கரெக்டு தான். ஆனால் வந்து அவரோட ஃபவுண்டேஷன், அவரோட இருக்கிற அந்த இடத்துல வந்து ஏன் வந்து இவ்வளோ சோதனை நடத்தணும், அவரோட அந்த சிடியெல்லாம் ஏன் வந்து கைப்பற்றணுன்றது எனக்கு தெரியல. அவரை வந்து கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கலை, எந்த சதி திட்டமும் தீட்டலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.